இன்றைக்கும் எரேமியா 24ஆம் அதிகாரத்தை தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும், எங்களை ஸ்திரப்படுத்தும், உறுதிப்படுத்தும், விசுவாசத்தில் அதிகரிக்கும்படி செய்யும். உமக்காக எழும்பி பிரகாசிக்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் நீதாமே இன்றைக்கு எங்களுக்கு தருவீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லாமா? நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது இன்றைக்கும் எரேமியா 24ஆம் அதிகாரத்தை தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இன்றைக்கு 2 கூடைகள் காட்டப் போகிறார். ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழம், குட் ஃபிக். இன்னொரு கூடையில் கெட்ட அத்திப்பழங்களை காட்டப் போகிறார். அத்திப்பழம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்க? கடையில் விற்கிறத வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா? மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்ருக்கீங்களா? பாதி உள்ள சொத்தை இருக்கும், உள்ள அந்த பூச்சி மாதிரி இருக்கும், கரெக்டு தானே? அது பசி நேரத்துக்கு சாப்பிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உள்ளே உள்ளதெல்லாம் தட்டிட்டு சாப்பிடணும். பட் கடையில் உள்ளது வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி அவங்க எப்படியோ ரெடி பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும், புழு கூட இருக்கும் உள்ள, எறும்பு வேறு இருக்கும். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்பொழுது எங்கள் ஸ்கூலில் சாட்டர்டேஸில் ஆஃப் டே விட்டுருவாங்க. ஆஃப் டே விட்டாங்கன்னா அந்த ஒரு பஸ்ஸு 12:30க்கு மிஸ் பண்ணிட்டோம்னா அதோட 3:30 தான் பஸ்ஸு. அப்போ 12:30 பஸ்ஸை பிடிப்போன்ற நம்பிக்கையில் லஞ்ச் எடுக்காமல் போயிடுவோம். 12:30 பஸ்ஸை விட்டுட்டோம்னா அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒன்றுமே இருக்காது. ஒன்று ஸ்கூலோட பூட்டிடுவாங்க. வந்தோம்னா பஸ் ஸ்டாண்டில் அத்தி மரங்க இருக்கும், பயங்கரமான பசி இருக்கும். ஸ்கூலில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடலாம். அந்த அத்தி பழத்தை பிச்சு சாப்பிடுவோம். சில நேரம் உள்ளே சொன்ன மாதிரி பூச்சிக்கிச்சிலாம் சேர்ந்து மென்றுவோம். பிச்சு பிட்டு போட்டு பழுத்தது கிடைக்காது, பழுத்துறதுக்குள்ளே அந்த புழுக்கள் சாப்பிட்றோம். ஆமாம், அதனால் அத்திப்பழம் வந்து பல நேரத்தில் பசிக்கு நாங்கள் சாப்பிட்ருக்கோம். அப்புறம் ஐடியா பண்ணுவோம், பிச்சு உள்ளுக்குள்ளதெல்லாம் கொட்டிட்டு வரும், அந்த அவுட்டர் மட்டும் சாப்பிடுவோம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு பழம் அத்திப்பழம். ஆமாம், நம்முடைய பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவலுக்கு கூட அது ரத்தத்தை நல்லா பலப்படுத்தும் என்று சொல்வார்கள். இந்த அத்தி பழம் கெட்டு போனதாக இருந்தால் பிரயோஜனப்படாது. பூச்சி உடனே பிடிச்சிரும், உடனே அழுகிரும். அவ்வளோ டேஸ்டான பழம் சீக்கிரமாக கெட்டு போகும். இன்றைக்கி தீர்க்கதரிசி ஒரு காட்சி காண்கிறார். அது என்னென்னா, 2 அத்தி பழங்கள் உள்ள கூடைகளை கர்த்தர் காட்டுறார். ஒரு கூடையில் முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்கு சமமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்க தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. 2 கூடை பார்க்குறாரு. என்னப்பா கவனிக்கிறியா? ஒரு கூடையில் நல்லா சாப்பிட்ற மாதிரி அத்திப்பழம், அப்போ தான் வாங்கிட்டு வந்த மாதிரி அத்திப்பழம். இன்னொன்றில் கெட்டு போனது, சாப்பிடக்கூடாத அளவுக்கு அத்திப்பழங்களை காட்டுகிறார். இதை ஆண்டவர் பாபிலோன் மன்னனோடு ஒப்பிடுகிறார். பாபிலோன் மன்னனோட ஒப்பிட்டு பார்த்தா பாபிலோன் மன்னன் கையிலேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. வேணா இது எப்படி எடுத்துக்கலாம், பாபிலோன் மன்னன் வந்து அத்திப்பழம் பறிக்க வரவன் மாதிரியும், யூதாவில் முதல் முறை பறிக்கும் போது நல்ல ஆளுங்க போயிட்டதாகும், 2வது முறை பறிக்க வரும்போது எல்லாம் கெட்டு போன ஆளுங்க இருக்கிறது போல ஆண்டவர் பேச போகிறார். இந்த பாபிலோன் மன்னன் ஆகிய நேபுகாத்நேச்சார் 19 வருஷம் இந்த யூதா ராஜ்யத்தை ஆட்டி படைச்சான். இந்த 19 வருஷத்தில் 3 முறை படம் எடுத்தான். முதல் முறை படம் எடுக்கும்போது பெரிய கத்தியின்றி ரத்தமின்றி நல்ல ஆளுங்களெல்லாம் பிடிச்சின்னு போயிட்டான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். நல்ல மணியாக முத்தான ஆளுங்களை பிடிச்சிட்டு போயிட்டான். அது வந்து ஒரு பீரியட். பிறகு இந்த பீரியடில் 4 ராஜாக்கள் ஆட்சி செய்கிறாங்க, ரைட்டா? இப்போ இந்த யோயாக்கீன், சிதேக்கியா, யோவாகாஸ்ன்றவர் இன்னும் முன்னாடி. சரி, இப்போ இந்த 3 பீரியடில் அந்த ஃபஸ்ட்டு பீரியடு, அந்த முதல் பழத்தை காட்டுறாரு பாருங்க, அது எப்படி இருந்துச்சு? பிரயோஜனமான இருந்துச்சு. அதே ராஜா திரும்பவும் லாஸ்ட் முறை, அதாவது 3வது முறை வரப்போகிறார் பாருங்க. அந்த 3வது முறை வரும்போது இங்கே ஒரு ராஜா இருப்பான், பேர் சிதேக்கியா. இந்த ராஜா கூட கெட்டு போன பழம் போல தான் இருப்பான் என்பதை இந்த கதை விளக்குகிறது, இந்த விஷயம் விளக்குகிறது. ஸோ நேபுகாத்நேச்சார் அதே நேபுகாத்நேச்சர் தான், அதே ஆள் தான், 3 படையெடுப்பு. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற உண்மை ஓமை என்னவென்றால், முதல் முறை இருந்தவங்களாம்
நல்லவர்களாக இருந்திருக்காங்க. கடைசி முறை அவன் வருவானே, அப்போ இங்கே பறிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லாதபடி எல்லாரும் கெட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுவாங்க? தூக்கி குப்பையில் போடுவோம், எரிச்சிருவாங்க. அது என்ன பண்ணுவாங்க? நல்லதை என்ன பண்ணுவோம்? பறிக்கி கொண்டு போயிடுவோம். கெட்டதை குப்பையில் போடுவோம், எரிச்சிருவோம், பள்ளந்தோடி புதைச்சிருவோம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த யூதாவுக்கு வரும் என்பதை கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு அன்பின் தெய்வம். He is a loving God. God uses punishment to correct us. ஆண்டவர் நல்ல தேவன். சில நேரம் நம்மை தண்டிக்கிறார், நம்மை திருத்துவதற்காக. சில நேரத்தில் இருக்கிற இடத்தை விட்டு வெளியில் போய் 70 வருடம் வாழ்கிற நிலை கூட வந்தது. ஆனாலும் அவர்களை கட்டி எழுப்புவதற்காக தான் கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் இந்த ஓமை மூலமாக என்ன சொல்ல போகிறார்னா, முதல் முறை சிறைப்பிடிச்சிட்டு போனவன்லாம் என்னோட ஆளுங்க. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோலாம் என்னோட ஆளுங்க. அவங்க மணியாக முத்தாக இருந்தாங்க, என்னை தேடினாங்க, என் கூட இருந்தாங்க. அவங்களாம் அங்கே போய் தப்பிச்சிட்டாங்க. இங்கே இருக்க போகிற நீங்கள் மீதி இருக்கிற இந்த 18 வருஷத்தில் 19 வருஷம் டோட்டல் இருக்கிறதுல என்னை தேடாதபடினால், உங்கள் தவறுகளை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறபடினால், கீழ்ப்படியாமை அதிகமாக செய்து கொண்டிருக்கிறபடினால் கர்த்தருடைய கிருபையை இழந்து கனி கொடுக்க வேண்டிய நேரத்தில் கனி கொடுக்காமல் போகிறீர்கள். அந்த கனி கொடுத்தாலும் கெட்டுப்போன கனியாக இருக்க போகிறது என்பதை தான் இங்கே சொல்லித்தரப்போகிறேன். The vision of the baskets of figs. 2 கூடைகளில் அத்திப்பழங்கள் என்கிற தலைப்பிலே நான் பேசுகிறேன். இதை நாம் 2 பகுதிகளாக பிரிக்கலாம். இதில் ஒரு பகுதி அத்திப்பழங்களை பற்றி நமக்கு சொல்லி கொடுக்கிறது. 2 கூடைகள் நிறைய அத்திப்பழங்கள். இதை 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் பேசலாம். 4ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த கூடைகளினால் நாம் கற்றுக்கொள்கிற பாடம் அப்படின்ற தலைப்பில் படிக்கலாம். பாருங்கள், கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு அத்திப்பழ கூடையை காண்பிக்கிறார். எங்கே காண்பிக்கிறார் பாருங்கள்? கர்த்தருடைய ஆலயத்தின் முன். இந்த அத்திப்பழ கூடை எங்கே இருக்கான்? ஆலயத்துக்கு முன்னாடி, வெளியில் இல்லை, எருசலேம் கேட்டு வாசல் இல்லை, ஆலயத்துக்கு முன். ஆக இந்த ராஜா நேபுகாத்நேச்சார் எடை போட வருகிறான் ஆலயத்தில் உள்ள அத்திப்பழ கூடைகள். ஃபஸ்ட் வசனத்தின்படி சொல்ல போனோம்னா, எந்த ராஜா ராஜ்யம் செய்து கொண்டிருக்கும் போது எகோனியா, யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேம் உள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு யார் யார் மாட்டின்னுக்கிறாங்க? அதில் யோயாக்கீமினுடைய குமாரன் எகோனியா. ஆமேன். இந்த எகோனியா பிறகு யூதாவின் பிரபுக்கள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்ட பிறகு இங்கே என்னன்னாங்க, இந்த யோயாக்கீனோட பையனுக்கு எகோனியான்னு பேர், யோயாக்கீன்னும் பேர், யோயாக்கீனும் பேர், எகோனியான்னு பேர். இவனை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்கல்ல, எல்லோரும் என்ன தெரியுமா சொன்னாங்க? ராஜா போயிட்டாரு, ராஜா பிடிச்சும் போயிட்டாங்க, கல் தச்சரெல்லாம் பிடிச்சும் போயிட்டாங்க அப்படின்னு பிடிச்சிட்டு போனவங்க மேலே பரிதாபப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பிடிச்சிக்கிட்டு போனவன் தப்பிச்சாண்டா. கடைசியாக இருக்க போகிற சிதைக்கியா, நீ எப்படி இருக்க போகிற? கெட்டு போய் இருக்க போகிற. ஆலயத்தில் வெளியில் 2 பழக்கூடையில் 2 இருக்கிறது. ஒன்று கெட்டு போயிருக்கிறது, ஒன்று நல்ல அத்திப்பழங்களும் புசிக்க கூடியவைகளுமாய் இருக்கிறது, மற்றொன்று புசிக்க கூடாதவையுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இந்த நேபுகாத்நேச்சார் இந்த எகோனியாவை சிறைப்பிடித்து கொண்டு போனதை பற்றி 2 ராஜாக்கள் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அது நம்ம படிக்கலாம். 2 ராஜாக்கள் 24:8 படித்தோம்னா அது நமக்கு புரியும், இந்த ஸ்டோரி புரியும். ரைட், 8 படிக்கிறேன். யோயாக்கீன் ராஜாவாகிற போது, இந்த யோயாக்கீனுக்கு தான் என்ன பேர்? எகோனியா. 18 வயதாக இருந்து எருசலேமை 3 மாதம் அரசாண்டான். எருசலேம் ஊரானாகிய எல்நாத்தின் குமாரனாகிய அவன் தாயின் பேர்
நெகுஸ்தால். அவன் தன் தகப்பன் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். யோயாக்கீம் செஞ்ச மாதிரி இன்னும் செஞ்சிட்டான். அக்காலத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் சேவகர் எருசலேமுக்கு வந்தார்கள். நகரம் முற்றுகை போடப்பட்டது. செகண்ட் டைம் வராங்க. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருடைய சேவகர் நகரத்தை முற்றுகை போடுகையில் அவன் தானும் அதற்கு விரோதமாய் வந்தான். அப்பொழுது யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனும் அவன் தாயும் அவன் ஊழியக்காரரும் அவன் பிரபுக்களும் பிரதானிகளும் பாபிலோன் ராஜாத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அவனை பாபிலோன் ராஜா தன் ஆளுகையின் 8ஆம் வருஷத்திலே பிடித்து கொண்டான். அங்கேருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் சகல பொக்கிஷங்களையும் ராஜாவோட அரண்மனையின் பொக்கிஷங்களையும் எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தில் உண்டாக்கி இந்த பொன் பனிமுட்டுகளை எல்லாம் கர்த்தர் சொல்லிந்தபடியே உடைத்த போட்டு எருசலேமியர் அனைவரும் சகல பிரபுக்களும் சகல பராக்கிரமசாலியாகிய 10,000 பேரையும் சகல தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். தேசத்திலே ஏழை ஜனங்களை அல்லாமல் வேறொரு மீதியாய் இருக்கவில்லை. யோயாக்கீனையும் 15ஆம் வருஷம் சகல பராக்கிரமசாலைகளையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். எல்லாரையும் சிறைப்பிடித்து கொண்டு போனான். 16ஆம் வசனத்தின்படிக்கு 7,000 பேரையும் தச்சரும் கொல்லருமாகிய 1000 பேரையும் 16ஆம் வசனம் படிக்கிறேன். யுத்த பண்ணத்தக்க பலசாலிகளையும் பாபிலோனுக்கு சிறை கொடுத்து போனான். அவனுக்கு பதிலாக இப்போ தான் கவனிக்கணும், அவன் சிறிய தகப்பனாகிய மத்தனியாவை ராஜாவாக வைத்து அவனுக்கு சிதேக்கியா என்று பெயரிட்டான். யோயாக்கீன் போயிட்டாரு. இப்போ சித்தப்பா ஆட்சி செய்ய போகிறார். அவர் பேர் என்ன பாருங்க, சிதேக்கியா. இப்போ என்ன வந்துருச்சுன்னா எருசலேமில் ஒரு பேச்சு வந்துருச்சு. நேபுகாத்நேச்சார் வந்தார், அடித்தார், லைட்டாக அடித்தார், எல்லாரும் என்ன பண்ணார், சிதப்பிடிச்சுன்னு போயிட்டார். இப்போ யார் ராஜாவாயிட்டது, சிதேக்கியா. திரும்பி வரமாட்டார். நம்ம தான் கப்பம் கட்டுறோமே, திரும்பி வரமாட்டார். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாக இருக்கலான்னு பழைய விஷயத்தை திரும்பி செய்ய ஆரம்பிக்க போகிறார். இந்த சிதேக்கியா என்ன பண்ணா பாருங்க, 18ஆம் வசனம். 21 வயதாக இருக்கிறான். 11 வருஷம். யோயாக்கீன் 3 மாதம் தான் ஆட்சி பாரம் போயிடுச்சு. இவர் எத்தனை வருஷம், 11 வருஷம். அவன் என்ன பண்ணா, கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ எரேமியா தீர்க்கதரிசி பேச போகிறார். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, 2 கூட பார்த்தம்பா, அதில் ஒரு கூட நல்லா தான் இருந்துச்சு, போயிட்டாங்களே அவங்க கொடுத்து வச்சவங்க, இருக்கிறவங்க மாட்ட போகிறார்கள் என்பதை. God always looks at our future. நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்கும் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லித்தர போகிறார். யார் யாரெல்லாம் போனாங்களோ அவங்க உயிராக போனாங்க. இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ண போகிறாங்க, ஆபத்திலே மாற்ற போகிறாங்க. பாருங்கள், நமக்கெல்லாம் தெரியும், இதன் பிறகு 11 ஆண்டுகள் சிதேக்கியா ஆட்சி பாரம் புரிய போகிறான். ஆனால் அவனும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய போகிறான். நம்ம எவ்வளோ நாள் வாழறோன்றது பெருசில், அந்த நாள் கர்த்தரின் பார்வைக்கு நன்மையானதை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி கொடுக்குறது. இதில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், 4ஆம் வசனத்திலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நல்ல கனிகளை பற்றி, நல்ல இந்த அத்திப்பழங்களை பற்றி தீர்க்கதரிசி நமக்கு சொல்லித்தர போகிறார். நல்ல கனிகள். இந்த நல்ல அத்திப்பழம் என்பது என்ன, இந்த நல்ல அத்திப்பழத்தில் நாம் எதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் எப்போது நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தாருன்னா அது எல்லா காலத்துக்கும் பொருந்ததாய் இருக்கும். அப்படி இந்த அத்திப்பழத்துலேருந்து என்ன சொல்லித்தர போகிறார் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், 5ஆம் வசனம் படிக்கலாமா, நான் இவ்விடத்திலிருந்து கல்தையர் தேசத்துக்கு சிறைப்பட்டு போகவிட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களை ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். முதல்ல யார் பாடம் அனுபவிச்சிட்டாங்க, இவங்க பாடம் அனுபவிச்சிட்டாங்க. இவர்களுக்கு நல்லது செய்வேன். உன் தேசத்தில் இல்லை, போன தேசத்தில். நமக்கு தெரியும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணிட்டாங்க, டெவலப் ஆயிட்டாங்க. தானியேல் டெவலப் ஆயிட்டார். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். முன்பதாக சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்களுக்கு தீர்க்க தரிசனம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போயிட்டவங்க கதை அங்கே அவ்வளோதான், நாங்கள் தப்பிச்சிட்டோம் பழைச்சிட்டோன்றாங்க. ஆனால் கர்த்தர் மாற்றி பண்ணுறார். குட் ஃபிக்ஸ்லாம் போயிடுச்சு, நல்லதெல்லாம் போயிடுச்சு, நாங்கள் இங்கே கெட்டவங்களாக இருந்தாலும் நாங்கள் வாழ்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டு எந்த இடத்துல யாருக்கு வரும் என்று தெரியாதபடிக்கு பிடிபட்டு போனவர்கள் வாழ்கிறார்கள், பிடிபடாமல் இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட போகிறார்கள், அழிய போகிறார்கள் என்பதை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஐ வில் கீப் மை ஐஸ், ஐ வில் செட் மை ஐஸ், என் கண்களை அவர்கள் மேலே வச்சு நான் அவர்களை பாதுகாப்பேன். இந்த மாதிரி பிடிபட்டு போனவங்கள தான் எஸ்ரா நெகேமியாலாம் திரும்பி வராங்க. சின்ன பையனாக சிறைப்பாடுகளுக்குள்ளே போனவங்க 70 வருஷம் கழிச்சு எஸ்ரா நெகேமியாலாம் திரும்பி வருகிறார்கள். தே வர் எ பிளெஸ்ஸிங்.
அவங்க ஆரம்பம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு, ஆனால் முடிவு அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இந்த 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 காலகட்டத்தில் தான் கர்த்தர் மீது நம்பி, கர்த்தரை நம்பி வாழ்ந்து சிறைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். ஏன்னா எரேமியா தீர்க்கதரிசியோட டீச்சிங்கே பட்டணத்தில் இல்லாதபடி வெளியே போகிறவன் பழைப்பான். இப்போ இவங்க எல்லாம் சரண்டர் ஆகணும் போதே கம்முன்னு சரண்டர் ஆகிட்டாங்க. இவங்கெல்லாம் பேதைகளைப் போல, ஒன்றும் தெரியாதவர்களைப் போல தப்பி ஓடிட்டாங்க. நேபுகாத்நேச்சார் போயிட்டான். நம்ம ஜாலின்னு நினைக்கிற நேரத்தில் தான் அவங்களுக்கு என்ன வரப்போகுது? பிரச்சனை வரப்போகுது. ஸோ சரண்டர் ஆகிற மக்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே மாபெரும் ஆசீர்வாதத்தை தருகிறார். இதுதான் நியூ கவனன்ட் ப்ராமிஸ். நியூ கவனன்ட் ப்ராமிஸ், புதிய உடன்படிக்கையுடைய ப்ராமிஸ்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக. நீ மனசு மாறிட்டேன்னா நான் உன்னை காப்பாற்றுறேன். அல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்தை தான் எரேமியா 23ஆம் அதிகாரம் 1-8 சொல்கிறார். எரேமியா 31 34 வரைக்கும் சொல்கிறார். எரேமியா 32 37 41 சொல்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்கிறார் 11ஆம் அதிகாரம் 16-20, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 16-28, எசேக்கியேல் 37 11-14, எசேக்கியேல் 37 21-28 எல்லாம் இதை தான் சொல்லுகிறார். இந்த கடைசியில் நீங்கள் பிடிபட்டு போகிற உங்களை நான் காப்பாற்றுவேன். ஆனால் தன் பாவத்தை நம்பி தான் தப்பித்தோம் என்று நினைக்கிறவர்களுக்கு ஆபத்து வருகிறது. எரேமியா தீர்க்கதரிசி இவர்களுக்கு விளக்குகிறார். மீனிங், பீப்புள் who went into exile, they escaped. முதல்ல மாட்டினாங்களே அவங்க தப்பிச்சாங்க. கர்த்தர் அவங்கள கட்டி எழுப்புவதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். கர்த்தர் அவர்களை மறுபடியும் சீர்மைப்பதற்கு ஒரு திட்டம் வைத்திருந்தார். கர்த்தர் தம் பார்வையை அவர்கள் மீது வைத்திருந்தார். கர்த்தர் அவர்களை மறுபடியும் தம் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்தார். அவர்கள் இருதயத்தை கர்த்தர் அறிந்தவராய் இருந்தார். என் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்ம லைஃப்பில் கூட முதல்ல பாதிக்கப்பட்டவர்களைப் போல நம்ம இருக்கலாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தம் கண்களை நம் மீது வைத்திருக்கிறார். நான் கர்த்தர் என்ற அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். நமக்கு தெரியும், தானியேலின் புஸ்தகம் படிக்கும்போது இனிமேல் ஸ்டோரி இங்கே ஒன்றுமே இல்லை. இஸ்ரவேலை பற்றி பேச மாட்டாங்க, யூதா பற்றி பேச மாட்டாங்க. யாரை பற்றி பேசுவாங்க? நேபுகாத்நேச்சார் மன்னன் காலத்திலே அவன் பொற்சிலையை நாட்டினான், அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் சொன்னார்கள். அவர்களை தூக்கி தீயிலே போட்டான். அவர்களோடு கூட 4வது நபராய் கர்த்தர் உலாவினார்னு. பிடிபட்ட ஜனங்களோடு கூட நான் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாதிக்கப்பட்ட ஜனங்களோடு நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லுகிறார். காரணம், அவங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை தேடுறாங்க. நம்ம தானியேல் பற்றி படித்தோம். அப்போ தரியு ராஜாவாயிட்டார். தானியேல் ஜன்னலை திறந்து ப்ரே பண்ணுறாரு. எருசலேமை பார்த்து ப்ரே பண்ணுறாரு. அப்புறம் சட்டம் போட்டாங்க, இந்த நாட்டில் ராஜா தான், அதனால் ஜனங்க ராஜாவை வணங்க வேண்டும் சட்டம் போட்டாங்க. இனிமேல் யாரோட சிலையை வச்சு வணங்கணும்? ராஜாவோட சிலையை. ஆனால் தானியேல் என்ன பண்ணுறாரு? ஜன்னலை தந்துட்டு எருசலேமை பார்த்து ப்ரே பண்ணுறாரு. பிடிச்சிட்டாங்களா? பிடிச்சிட்டாங்க. மாட்டினாரா? மாட்டினார். சட்டம் போட்டாங்க, தூக்கி எங்கே போடணும்? சிங்க கேபியில் போட்டாங்களா? போட்டாங்க. மாட்டினாரா? மாட்டல. சிங்கம் தான் மாட்டிக்கிச்சு. சிங்கத்தோட வாயை கர்த்தர் கட்டி இருந்தார். அடுத்த நாள் காலையில் தரியு ராஜா கத்திட்டு வர்றாரு, தானியேலே, உள்ள தேவனை ஆராதிக்கிறவனே அப்படின்னு கேட்குறாரு. உன் தேவனை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜாவேன்னு குரல் கேட்குது. சிங்க கபிலன் யார் குரல் கொடுக்குறாரு? தரியு ராஜா. கோவம் வந்துருச்சு. நான் இப்படி தான் சொல்லவே இல்லையே, என்னை வணங்குங்கன்னு. நீங்களே தானடா சட்டம் போட்டீங்க. எனக்கு உள்ள பிரைம் மினிஸ்டரை கொல்ல பார்த்தீங்களே, யார் இந்த சட்டம் போட்டாங்களோ அவங்களாம் கட்டி இழுத்து கொண்டு வந்து சிங்க கபில போடுங்க. நான் பாரு போடும்போதே அவங்கள பிடிச்சி எலும்புகளை முறிச்சிருச்சான். சிங்கத்தின் வாய்க்கு கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். தீயிலிருந்து அவர்களை காப்பாற்றினார். கொலையிலிருந்து காப்பாற்றினார். அந்த தானியேல் அந்த சொப்பனத்தை, நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை சொல்லும்போது கட்டளை கொடுத்தார் மிலிட்ரிக்கு. யாரெல்லாம் ஜோஷியக்காரரோ, யாரெல்லாம் ஜானிகளோ எல்லாரையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லும்போது தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தப்பிக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அவங்களோடு கூட இருக்கிற டீமும் தப்பிக்கிறது. காரணம் ஏன் தெரியுமா? கர்த்தர் அவர்களை தப்புவிக்கிறார். நான் கர்த்தர் என்ற அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொன்னார். நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்துடன் என்னிடத்தில் திரும்புவார்கள். வண்டர்ஃபுல்லான ஒரு வாக்குத்தத்தம். நான் கர்த்தர் என்ற அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். இன்றைக்கி நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நமக்கு கர்த்தர் யாருன்னு தெரியுது, கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியுது, என்ன பண்ண சொல்லியிருக்கிறாருன்னு நமக்கு தெரியும். நாம் ஏழ்மையில் இருக்கலாம், சிறையில் இருக்கலாம், பாதிக்கப்பட்டு இருக்கலாம், முதலாவதாக பாதிக்கப்பட்டவருடைய பட்டியலில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நாம் என்ன என்று. நாம் அவர் ஜனமாய் இருக்கிறோம்.
தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள். நம்ம இன்றைக்கி முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்ப போகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல பழங்கள் மணியான முத்தான. நம்ம நல்லா படித்தோம்னா தானியேல் மாட்டினார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மாட்டினாங்கன்னு நினைக்கிறோம்ல, இல்லை, அவங்க தான் வாழ்ந்தாங்க. நேபுகாத் நேச்சாருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சிங்க, புத்தி பேதலித்து போய் புல்லை மேய்கிறார் பாபிலோன் மன்னன் பல ஆண்டுகள். ஆனாலும் அவங்க ராஜ்யம் உள்ள காரணம் என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் தானியேல். ஒரு அடிமையாக போனவர் தான் பிரைம் மினிஸ்டர். ராஜா மாட்டினார்னு அழிக்கல, வாழ வைக்கிறான். பாதிக்கப்பட்ட நிலையிலிருந்து வளர்ந்தவன் தன் ராஜ்யத்தை காப்பாற்றுகிறான். கர்த்தருக்கு பயந்து அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறான். தானியேல் போகிற இடத்துல தோய்ந்து போகவில்லை, அழிந்து போகவில்லை. அவர் மற்றவர்களுக்கு வாழ்க்கையாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருகிறார். அது மட்டும் இல்லை, அன்றைக்கு பாபிலோன் அது முன்னேறி நிற்பதற்கு காரணம் இங்கேருந்து பிடிச்சிட்டு போன பிள்ளைகள் 10 மடங்கு சாமர்த்தியசாலிகளாக இருக்கிறாங்க. எல்லா ஊரையும் அடித்தாங்க, எல்லா ஊர்லேயும் கொள்ளை அடித்தாங்க, பிரயோஜனம் இல்லை. ஆனால் இஸ்ரேலில் கையை வச்சு, யூதாவில் கையை வச்சு எடுக்கும்போது எக்ஸலண்ட்டான பீப்புள், 1000 பேர் என்று சொல்கிறது. 1000 பேருக்கு மேலே எக்ஸலண்ட்டான பீப்புள் அவர்கள் யூதா நாட்டு மக்களை கூட்டிக் கொண்டு போனார்கள். ஏன்? அவர்கள் எக்ஸலண்ட்டான தேவனை ஆராதிக்கிறார்கள். நீங்கள் ஞானமாய் வாழ்வீர்கள். எப்படி தெரியுமா? ஞானம் உள்ள தேவனை ஆராதிப்பதினால். கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார், பலமுள்ள தேவனை நீங்கள் ஆராதிக்கிறபடினால். 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியே சொல்கிறது, நான் கர்த்தர் என்றும் அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். கேள்வி எழுமோ, ஆலயமே இல்லை, எங்கெங்க ஆண்டவர்? ஆண்டவர் பாபிலோனுக்கு இவங்களுக்காக போனார். ஆமென். நம்ம என்ன நினச்சோம்? ஆண்டவர் எங்கே இருப்பார்? எருசலேமில் இருப்பார்னு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூப்பிடும்போது போனாரா போலையா? போனார். எங்கே இருந்தார்? அக்னி சூளையில் 4ஆவதாக நடக்கிறார். போனாரா போலையா? போனார். தானியேல் தூக்கி சிங்க கபியில் போடும்போது சிங்கத்தோட வாயை போட்டு ஒரு கட்டு கட்டுறார். தானியேல் பார்த்து கொண்டிருக்கும் போது. ஹல்லேலூயா. அவர் அங்கே இருக்கிறார். ஆமென். கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னு கவலைப்படாதீங்க. அவர் உங்கள் தேவனாக இருக்கிறார், நீங்கள் அவர் ஜனமாக இருப்பீர்கள். முழு இருதயத்தோடு நாம் திரும்பினவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கி ஃபுல்லாக கர்த்தர்கையில் சரண்டராயிடலாம். ஆண்டவரே, நீங்கள் தான் என்னுடையவர், நான் உம்முடையவன், என்னை முழுமையாக முழு இருதயத்தோடு திருப்புகிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்கு சரண்டர் ஆகிறது ரொம்ப பிடிக்குங்க. நான் சரண்டர் ஆகாமல் நான் அழுகிறேன் அப்படின்லாம் சொல்கிறதில்ல. நாம் அவர்களே சரண்டர் ஆவது கர்த்தருக்கு மிகவும் பிரியம். God likes when we surrender to him. நாம் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, பிடிப்பட்ட ஜனங்களை நான் நினைவு கூறுவேன். ஐ வில் அக்னாலேஜ் them. இங்கே யார் பேரும் நமக்கு தெரில, ஆனால் பாபிலோனில் யார் பேர் தெரியுது? சொல்லுங்கள். தானியேல். இங்கே யார் பேரும் தெரில, சிதேக்கியா மட்டும்தான். ஆனால் அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, அங்கே எனக்கு எல்லாரையும் தெரியும். இன்னும் காலம் கடந்த பிறகு எஸ்தர் தெரிகிறாங்க, மொர்தெகாய் தெரிகிறாரு. ஆமென். I will acknowledge them. I will firmly acknowledge them. நான் அவங்க கூட தான் இருக்கிறேன் என்பதை காட்டுவேன் சொல்றார். ஆமென். ஆமாம். நல்ல பழங்களை போல தெறிப்பான ஞானமான அழகான பிள்ளைகளாக அங்கே இருப்பார்கள். தானியேலுக்கு எத்தனை மார்க் போடுவீங்க நீங்கள்? 100க்கு 100 போடுவீங்களே. ஆனால் தானியேல் எவ்வளோ தெரியுமா வாங்கினார்? 100க்கு 1000 மார்க் வாங்கினார். இவர் பேப்பரையும் எழுதிட்டாரு, ஒரு 10 பேர் பேப்பரை சேர்ந்து எழுதிட்டார். 100க்கு எத்தனை மார்க் வாங்கிட்டாரு? 1000. 10 மடங்கு. சாத்ராக் 1000, மேஷாக் 1000, ஆபேத்நேகோ 1000. 10 times வைசர். இன்றைக்கும் யூதர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வச்சுக்கிறாரு. அவங்க நம்மளை விட 10 மடங்கு ஜாஸ்தி தான் யோசிக்கிறாங்க. நம்மளை விட இல்லை, ஞானிகளை விட. ஆனால் பிடிபட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அந்த நிலையிலும் கர்த்தர் கையில் தாழ்த்தி கர்த்தர் பாதத்தில் விழுவதினால் தான் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறேன். There is promise to you even in their exilement. There is promise to us even when we are exiled. நாம் தள்ளப்பட்ட நிலையில் கூட ஆசீர்வாதத்தை நம் கர்த்தர் கையில் கேட்கலாம். God will preserve us even in our exilement. உங்களை நாடு கடத்தும் போது கூட கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். பாதுகாப்பாக இருக்கிறவன் மரிப்பான். நாடு கடத்தப்பட்ட நிலையில் தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்வார்கள். வாழ்வது மட்டுமல்ல, சரியான நேரத்தில் மறுபடியும் கூட்டிக் கொண்டு வருவார். நான் உன்னோடு கூட இருந்து நீ போகிற இடத்துலெல்லாம் உன்னை சுகமாய் பாதுகாத்து திரும்பவும் இந்த தேசத்துக்கு திரும்பி வர
பண்ணுவேன். ஐ வில் ப்ரிசர்வ் யூ, ஐ வில் ஷீல்ட் யூ அகெயின்ஸ்ட் டேஞ்சர். ஆமென். அவர்கள் தள்ளப்பட்ட நிலையில், துரத்திவிடப்பட்ட நிலையில், அடிமை தினத்தின் நிலையில் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறார்கள். God took them under his control. தன்னுடைய கட்டுக்கோப்புகளுக்குள்ளே கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். அவர்களுக்கு சரீரத்தில் பிரச்சனைகள் இருந்தது. ஏன் அடிச்சிருப்பான், மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள், ஆவிக்குரிய ரீதியாக எல்லாம் பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் அவர்கள் தோற்றவர்கள் அல்ல. கர்த்தர் அவர்களை திரும்பி எழுந்து நிமிர்ந்து நடக்க பண்ணினார். See, today our situation may be so much bad. எவ்வளோ நம்முடைய சூழ்நிலை பேடாக இருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மளை எந்த டிசைனில் தெரியுமா படைச்சிருக்காரு? பேட் சிச்சுவேஷனை கூட தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவார். ஆமென். ஆமாம், கர்த்தர் நம்மை பொன்னை போல புடமிடுவார். பொண்ணு எந்த வீட்டில், கோல்டு எந்த வீட்டில் இருந்துச்சோ அந்த வீடு எரிஞ்சிருச்சான். எல்லாரும் அழறாங்க கோல்டு எரிஞ்சிச்சுன்னு. கோல்டு எரியல, அந்த எரிஞ்சிட்ட சாம்பலெல்லாம் தள்ளிப்பட்டா இருக்கிறது போல உங்கள் பிரச்சனைகள் உங்களை எரிக்காது. மீண்டும் எழுந்து வரக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். God's design will potentially protect you even in your bad destructive situation. God has a plan for your protection. God works for your protection. மகனே, உன் உணர்ச்சிகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. உன் பணத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்க. உங்கள் சரீரத்தை கர்த்தர் பாதுகாப்பார். God has a plan even in exile. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றவர்களை பாதுகாத்தார். சேலஞ்ச் வந்துருச்சுங்க ஃபிசிக்கலாக. தானியேலை அன்னகன் ஆக்கிட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அன்னகர்கள் ஆக்கிட்டாங்க. அவர்கள் அழிந்தார்கள் என்று அவன் நினைச்சான். இல்லவே இல்லை. தாவீதின் வேரிலே மறுபடியும் முளைக்கும்படி செய்தார். அதை எரேமியா தீர்க்கதரிசியே சொன்னார். தாவீதிலிருந்து ஒரு கிளை விளையும்படி செய்தார். சில நேரத்தில் நமக்கு வர சேலஞ்சு நமக்கு புரியாது. புரியுமா? புரியாதா? புரியாது. ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இந்த பாடுகளுக்குள் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமென். ஒன்று மட்டும், you should remind about God. You should remember about God. Always have some remembrance about God. பார்க்கணும், என் ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறார். நம்ம மைண்டு கேர்ஃபுல்லாக அவர் மேலே ஃபோக்கஸாக இருக்கணும். வாழ்ந்தாலும் இயேசு தான், விழுந்தாலும் இயேசு தான். நாம் அவரிடம் முரட்டாட்டம் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நன்மையை மாத்திரம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். They know that God will help them. ஆனால் இவங்க தப்பிச்சிட்டாங்களாம். சிதைக்கியா கூட உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பிடிப்பட்டவர்கள் பிடிப்பட்டார்கள், நம்ம என்ன பண்ணலாம்? கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யலாம். நான் ராஜாவாயிட்டேன். நோ நோ, யூ கேனாட் ரெஸ்ட் அஷ்யூர் இன் சின். பாவத்தில் நீ நிம்மதியாக இருக்க முடியாது மகனே. யூ கேன் ரெஸ்ட் அஷ்யூர் இன் காட். தேவனுக்குள் நீ நிம்மதியாக இருக்கலாம், பாவத்துக்குள் கிடையாது. சிதைக்கியா ராஜாவாயிட்டேன், நான் பாவத்துக்குள் நிம்மதியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். நோ. மூன்றாவது விசை நேபுகாத்நேச்சாருடைய படையெடுப்பு இருக்கிறது என்பதை கர்த்தர் இங்கே சொல்கிறார். ஆனால் இந்த விசை வரும்போது கிழவரை கூட விடாதபடிக்கு, பால் கொடுக்கிற ஸ்திரீகளை கூட விடாதபடிக்கு எல்லாரையும் கொலை செய்ய போகிறான் என்பதை தீர்க்கதரிசி மறுபடியும் அங்கே சொல்லித்தரப்போகிறான். இப்போ சொல்லுங்க, யார் காலில் விழலாம்? அவ்வளோதான், அவர் காலில் விழுந்துடலாம். தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போனவங்களாம் என்ன தெரியுமா பண்ணாங்களா? எல்லாம் அங்கே இருந்துட்டு எருசலேம் பக்கமாக திரும்பிட்டு ஜெபம் பண்ணுகிறாங்க. ஆனால் எருசலேமில் இருக்கிறவங்க தப்பு பண்ணுகிறாங்க. எசேக்கியேல் கூட போய் ஐபிராத் நதி கரையில் இருக்கிறவங்க எருசலேம் பக்கமாக பார்த்து அழுதுனுங்கிறாங்க. ஆனால் தப்பிச்சவங்க தப்பு பண்ணினுங்கிறாங்க. இன்றைக்கு பாடுகள் மத்தியில் நாம் கர்த்தரை தேடுகிறோம். நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் உண்மை இல்லாத இடத்துல கூட அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எரேமியா இந்த 24ஆம் அதிகாரத்தை 11வது செய்தியாக கொடுக்குறாங்க. இட் இஸ் இஸ் 11th டிஸ்கோர்ஸ். 11வது முறை எருசலேமுடைய வீழ்ச்சியை பற்றி பேசுகிறார். இந்த முறை மிகவும் தெளிவாய் தீர்க்கதரிசனத்தை வச்சு பேச போகிறார். நேபுகாத்நேச்சார்களை சப்மிட் பண்ணவங்க, நேபுகாத்நேச்சாரால் பிடிப்பட்டவர்கள் வாழ்வார்கள். நேபுகாத்நேச்சார்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடினவங்க சிக்குவார்கள், தங்கள் சுய குழியிலே விழுவார்கள் என்பதை சொல்லுகிறார். குட் ஃபிக்ஸ், நல்ல அத்திப்பழ கூடை, கெட்டுப்போன அத்திப்பழ கூடை. ஆனால் இதில் கொடுமை என்ன தெரியுங்களா? ஹீ இஸ் ப்ரீச்சிங் டு த நான் ரெஸ்பான்சிவ் ஆடியன்ஸ். நீங்கள் இங்கே நின்று மெசேஜ் கொடுங்க, உக்காந்துக்கிறவங்க கவனிக்கலைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பேர் தூங்கின்னு, கொஞ்சம் பேர் ஏதோ இருந்தாங்கன்னா, வேலையை பார்த்துருந்தாங்கன்னா, அதுதான்
இந்த ஐயாவோட அத்தனை வருஷம் ஊழியத்திலையும். அவர் பேசிகிட்டே இருப்பார். யார் வேணா அடிக்கலாம். He was preaching to the non-responsive audience for 20 years. 20 வருஷத்துக்கு மேலே பேசினாராம். யாரும் கேட்கல. 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் அடி ஸ்டார்ட் ஆகுது. நேபுகாத்நேச்சருடைய படைகள் வந்த அப்பொழுதுதான். அதுலேயும் பிடிபடுகிறவர்கள் பாக்கியவான்கள் பேசுகிறார். எப்படிங்க இருக்கும்? எதிரி வந்து ஜனங்களை அடித்து கட்டி இழுத்துன்னு போகிறான். இவர் என்ன சொல்கிறாரு? அவங்க பாக்கியவான்கள்ன்றாரு. தப்பிச்சு ஓடுறவங்களை பார்த்து நீங்கள் மாட்டிக்கினீங்கன்றாரு. பிடிக்காதே, மாட்டினவன் தானே, அவனை அன்னகனாக்கினானே என்றெல்லாம் எரேமியாவுக்கு விரோதமாக பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை காப்பாற்றினார். We can suffer any problem, but we cannot suffer spiritual adultery. எந்த பிரச்சனையும் தாங்கலாங்க. ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டு சாத்தான் காலில் விழுட்டு சாத்தான் கூட இணையறதுல வர பாவத்தை நம்ம தாங்க முடியாதுங்க. They may be scattered. போனவங்க பிரிஞ்சு அங்கேயும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. கர்த்தரோட சிதறடிக்கப்பட்டார்கள். ஆனால் இவங்க ஒன்றா இருக்கிறாங்க, கர்த்தர் இல்லாமல் ஒன்றாக இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய ஒற்றுமை எதில் இருக்கிறது? திருச்சபையே, இன்றைக்கு நம்முடைய ஒற்றுமை பாவத்தில் இருக்கிறது என்றால் ஆபத்து. கிறிஸ்துவுக்குள் நாம் சிதறடிக்கப்பட்டாலும் நல்லது. ஆமென். ஆமாம், கர்த்தர் தம்முடைய திருச்சபையை மிகவும் நேசிக்கிறார். எல்லா இடங்களிலும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். ஆமாம், குட் ஃபிக்ஸ் பாதுகாப்பாக இருக்குது. இந்த பேட் ஃபிக்ஸை பற்றி சொல்கிறாரு. கெட்டுப்போன அத்திப்பழங்க. அவங்க யாரா மாட்டாமல் இருக்காங்களே அவங்க. இந்த நேபுகாத்நேச்சார் பிடிக்கும்போது தப்பிச்சு ஓட்டாங்களே அவங்க. நேபுகாத்நேச்சார் பிடிக்கும்போது மாட்டாமல் போனாங்களே அவங்க. அவர்களை பார்த்து ராட்டன் ஒன்ஸ்ன்னு ஆண்டவர் சொல்கிறார். எதிரிகளை பிடிப்பட்டவங்க நல்லவங்களாம், பிடிப்படாதவங்க கெட்டவங்க. ஏன் கேளுங்களேன், மீந்து இருக்கிறதே பாவம் செய்வதற்காகத்தான். அவங்க நினச்சாங்க நேபுகாத்நேச்சார் பாபிலோன்லேருந்து வரான், ஏற்கனவே 3 மாதம் படையெடுத்து வந்தான், இவ்வளோ பெரிய படையை கூப்பிட்டு வந்தான், சண்டை போட்டான், ஜெயிச்சான், போயிட்டான், சிதைக்கவே ராஜாவாக்கிட்டான், திரும்பி வரமாட்டான், நாம் இஷ்டத்துக்கு வாழலாம். They were very happier at home. வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. வீட்டில் இருந்தே நினச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்கள யாரும் பிடிக்க முடியாது என்கிற எண்ணம் சிதைக்கியாக்கு இருக்குது. ஆனால் 3வது விசை அவன் படையெடுக்கும் போது என்ன நடக்கும்னு தெரியாது. அதைத்தான் தீர்க்கதரிசி இங்கே வான் பண்ணுறாரு. நீ தப்பிச்சன்னு நினைக்காத சிதைக்கியா, நீ தான் கெட்ட அத்திப்பழமாய் இருக்க போகிறாய். அதை தள்ளி விடுகிறது போல சிதைக்கியா உன்னை நான் தள்ளி விடுவேன். அந்த பிரபுக்களை தள்ளி விடுகிறது போல அந்த பிரபுக்களையும் தள்ளி விடுவேன். எருசலேமிலே மீதியாக இருக்கிற குடிகளை, எகிப்திலே குடியிருக்கிறவர்களையும் நான் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக சகல ராஜ்யங்களும் அலைந்து திரிகிறவர்களாக நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாக வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மலமாக மட்டும் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயும் அனுப்பேன் என்று சொன்னார். கொஞ்சம் கவனிங்க. தீர்க்கதரிசியோட டீச்சிங் நானா, ஆண்டருக்கு கீழ்ப்படிங்க. அவங்க கீழ்ப்படிஞ்சாங்களா? படியல. இப்போ பாபிலோன் மன்னன் வரான். அப்போனா டீச் பண்ணுறாருன்னா பாபிலோன் கையில் சரண்டர் ஆகுங்க. சரண்டர் ஆகிட்டவங்க பிடிச்சின்னு போயிட்டான். சரண்டர் ஆகாதவங்க என்ன பண்ணுவாங்க? திரும்பி சண்டை வந்தால் எங்கே போகிறதுன்னு எகிப்துக்கு ஓடிடுவாங்க. இங்கே எங்கன்னா ஒளிஞ்சிப்பாங்க. இங்கே ஒளிஞ்சிட்டாங்க பாருங்கள். அவங்க மேலே பட்டயம் வந்துச்சான், கொள்ளை நோய் வந்துச்சான், பஞ்சம் வந்துச்சான், செத்துட்டாங்களாம். எகிப்துக்கு போனவங்க திரும்பி வரவே இல்லையா. இந்த பிடிப்பட்டு போனாங்களே, கரெக்டாக 70 வருஷம் கழிச்சு அங்கே ராஜா மாறிட்டார். கோரேஸ்ன்ற மன்னன் வந்தான். அவன் எல்லாரையும் திரும்பி அவங்க ஊருக்கு பத்திரமா அனுப்பி வச்சிட்டான். எல்லாரும் திரும்பி வந்துட்டாங்க. எகிப்துக்கு போனவங்க எங்கே போனாங்கன்னே தெரில, அவங்க வரல. இங்கே இருந்தவங்க கொள்ளை நோயில் செத்துட்டுக்கிறாங்க, பஞ்சத்தில் செத்துட்டுக்கிறாங்க, பட்டயத்தில் செத்துட்டுக்கிறாங்க. கர்த்தர் வார்த்தை கட்டுப்பட்டு பாபிலோனுடைய காலில் விழுந்தவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கி கூட கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்கிறாரு, தண்ணீர்களை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், ஏன்னா நான் உன் கூட இருப்பேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே பறக்கும் அம்புக்கும் இல்லை, இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்கால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்க வரும் பலனை காண்பாய். இன்னைக்கு திருச்சபையே, உலகம் நம்மளை ஏன் கூட இரு ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லும். ஆண்டவர் கூட வரும்போது மாற்றா மாதிரி இருக்கும், சிக்கிற மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் கூட இருந்தால் வாழ்வோம் என்றால் அவர்தான் ஜீவன்.
இன்றைக்கி நம்ம முன்னாடி சாய்ஸ் இருக்குது. நல்ல பழத்தில் லிஸ்ட்டில் வரப்போகிறோமா, இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு பழமாயிட்டு கெட்டுப்போன பழமாக போகிறோமா? அந்த அத்தி பழம் எல்லா பழம் போல தானே வளர்ந்துருக்குமா வளர்ந்துருக்காதா? வளர்ந்த பிறகு என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடுச்சு. ஆனால் இந்த அத்தி பழம் வளர்ந்துச்சு, கெட்டு போகாமல் பாதுகாத்தது போன்றது போல் இன்றைக்கு நம் மணவாளனாக இயேசு கிறிஸ்துக்கு நம்மை பாதுகாத்து கொள்ளும். உலகத்தில் நாம் இஷ்டப்படியெல்லாம் வாழ முடியாது. நாம் அவருடைய மனவாட்டி. நம்ம எழுஞ்சிப்போம், நம்மை கர்த்தருடைய சந்நிதிக்கு அர்ப்பணிப்போம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைய பேருக்கு பஸ்ஸலாக இருக்குது, புரியாத புதிராக இருக்குது. எது வரைக்கும் தெரியுமா? 70 வருஷம் கழித்து அவங்க திரும்பி வரும் வரைக்கும். 70 வருஷம் கழித்து அவங்க திரும்பி வரும்போது தான் புரிஞ்சுது, ஓ எரேமியா தீர்க்கதரிசி கொடுத்த இந்த தீர்க்க தரிசனம் எத்தனை உண்மையாக இருக்கிறது என்று. திருச்சபையே, நாம் நம்மை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நான் அந்த கெட்டுப்போன பழக்கூடையில் உள்ள பழமாக இருக்கக்கூடாதுப்பா. நான் உம்முடைய கையில் என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை கெட்டு போகாமல் பாதுகாத்து கொள்ளும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். திருச்சபையே, வாங்க நம்ம ஆண்டவர்களை சரணடைவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மளுக்கு கூட அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக நேரத்தில் சோதனையான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கலாம். ஏன் இந்த எனக்கு சிறையிருப்பு, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் இந்த நெருக்கம், ஐயோ ஆண்டவர் என்னை கைவிட்டாரா, ஆண்டவர் எனக்கு தூரம் ஒதுங்கி இருக்காரா என்று நம்ம அநேக சூழ்நிலை நம்ம சிந்தித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற, மகனே நீ கவலைப்படாதே, நீ துன்பத்திலிருந்தால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். நீ அக்கினி நடந்தால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் மீண்டும் உன்னை அந்த சிறைப்பிலிருந்து மீட்டு உனக்கு நான் ரட்சிப்பை அருளுவேன். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை தப்புவிப்பேன் என்று இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒருக்கும் ஆறுதல் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன பாடுகள் நெருக்கல் இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் ஒரே நம்பிக்கை, ஒரே நிச்சயம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சோதனையில் அவர் நம்மளை தப்பித்துக்கொள்ள போக்கியம் உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். சோதனை காலத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட செய்து நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாடலை பாடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அப்பா எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் வழி நடத்துகிற தேவன், நீர் எங்களை ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனே அப்பா நீர் சோதனை காலத்தில் நீர் வழி நடத்துகிற தேவன் என்று பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தலாமா? தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேக்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டே எனக்கு சொல்லாமா இல்லப்பா, உண்டெனக்கு உண்டெனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. அப்பா பிதாவே, இது இந்த கால வேளையில் கூட தகப்பனே அப்பா இந்த அதிகாரத்தின் மூலமா எங்கள் கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இப்பொழுது கூட அடிகளை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எரேமியா 24 அதிகாரம் 6 வசனம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை நாட்டுவேன்,
பிடுங்க மாட்டேன் என்று இந்த நாளில் ஆண்டவர் இந்த வசனம் மூலமா ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். இந்த வசனத்தில் பார்க்கிறோம், யூதர்களுக்கு நன்மை உண்டாக்குவேன் என்றும் அவர்களை மறுபடியும் திரும்பி வர பண்ணுவேன் என்றும் அவர்களை கட்டுவேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன் என்று கர்த்தர் இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தமாக இந்த நாளில் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனையோ முறை பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது ஆண்டவர் எனக்குள்ளே வந்து நெகட்டிவ் தாட் வரும். இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலவீனம் என்னை வந்து ரொம்ப அதிகமாக அழுத்துச்சு. அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சூழ்நிலை எப்படியா இருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இத்தனை வித ஆபத்துகள் வருது, ஏன் நான் உயிரோடு இருக்கணும், இந்த பலவீனத்தின் மத்தியில் நான் கைவிடப்பட்டேனோ அப்படின்னு கூட எனக்குள்ளே தோணுச்சு. அவ்வளோதான், நான் மறிச்சிடுவேன்னு சொல்லிட்டு என்னோட முழு தாட்டுமா நெகட்டிவ் தாட் மட்டும்தான் இருந்துச்சு. நான் மறிச்சிடுவேன், எனக்கு யாரோ ஏதோ செஞ்சிட்டாங்க, இந்த வியாதி என்னை வந்து கொன்னுடும்னு சொல்லி அப்படியா என்னோட காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு மத்தியில் ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். பரிசுத்த ஆவியானவர் என்னை மறுபடியும் திரும்பி எந்த பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலை எனக்கு கட்டளையிட்டார். இப்பொழுது பார்த்தீங்கன்னா அவரோட சமூகத்தில் என்னை நட்டு அவர் என்னை புதுப்பித்து அவருக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாளிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இந்த நாளில் நீங்கள் இருந்தீங்கன்னா, வியாதி உங்களை மேற்கொள்ளுதா, பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளுதா, கடன் உங்களை மேற்கொள்ளுதா, இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் உங்கள் மேலே கண்களை வைத்து உங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு இருக்கிறார். அவரை மறுபடியும் உங்களை கட்டுவேன், நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன் என்று தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் நம்ம ஆண்டவர் பக்கமாக திரும்பிடலாமா? நம்ம இருதயத்தில் கைகளை வைத்து கொள்ளலாம், இன்னொரு கையை எடுத்து நம்ம தலைகளை வைத்துக்கொள்ள, நம்ம சிந்தனைகளையும் அவர் பக்கமாக திருப்பலாம், இருதயத்தையும் அவர் பக்கமாக நாம் திருப்பி ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கலாம். அப்பா, முழுமையாக நான் உம்மிடத்துல திரும்புகிறேன்ப்பா, என் சிந்தனைகளை முதலாவதாக நான் திரும்புகிறேன்ப்பா, என் இருதயத்தில் முதலாவதாக நான் திரும்புகிறேன்னு சொல்லிட்டு அவரிடத்துல விட்டு கொடுக்கலாமா? அப்பா, நீங்கள் எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை நீங்க நடுங்க, நீங்க எங்களை கட்டி எழுப்புங்கப்பா. அப்பா, அந்த சிறை இருப்புல இருந்து எங்களை முற்றிலுமாக ஒரு விடுதலையை கட்டளை இடுங்கப்பா. இந்த நாளில் முழுமையாக அர்ப்பணிக்கலாமா? இந்த பாடலை பாடும்போது நம்ம கைகளை நம்ம தலைமையில வைத்து கொள்ளலாம். இந்த பாடல் முடிகிற வரை நம்ம எடுக்க வேணாம். அவர் இந்த தீர்க்க தரிசன செயலை நம்ம ஸ்ட்ராங்காக பிடித்துக்கொள்ளலாம். இருதயத்தில் கைகளை வைத்து அவர் பக்கமாக நம்ம திரும்பலாம். என்னை மீண்டும் கட்டுகிறேன், யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறீர். சொல்லாமப்பா, யெகோவா என்னை மீண்டும் கட்டுகிறேன், யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. அப்பா, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை இயேசுவே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. யெகோவா என்னை மீண்டும் காட்டுகிறேன், யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன், யெகோவா என்னை மீண்டும் காட்டுகிறேன், யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லமாப்பா. நீர் இல்லாம ஒன்றுமில்லை, நீ தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாம
இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. இதோ இந்த வேளையில கூட தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, இதோ இத்தனை பிரச்சனைகள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், இது எல்லாவற்றிலும் இது எங்களுக்கு நன்மையாக தாபா முடியும், இது எங்களுக்கு நன்மையா தாபா முடியும். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, இதோ கர்த்தாவே எங்க சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனே, இதோ கர்த்தாவே எங்க சிந்தனைகளை எங்க இருதயத்தில நாங்க புதுப்பித்துக் கொள்ளுங்கப்பா. இப்பொழுதே அப்பா எங்களை கட்டி எழுப்புங்கப்பா. அப்பா இந்த சிறையிருப்பிலிருந்து முற்றிலுமா விடுதலையை கட்டளையிட்டுமைக்காக நன்றி ராஜா. அப்பா இதோ இந்த வேலையில எங்களை முழுமையா உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ தகப்பனே எங்களை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் அப்பா, முழுமையா அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்களை கட்டி எழுப்பினதற்காக நன்றி, எங்களை கட்டி எழுப்பினதற்காக நன்றி, எங்களை நாட்டினதுக்காக நன்றி. அப்பா இதோ கர்த்தாவே முழுமையா எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க எங்களை ஆளுகை செய்தமைக்காக நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. அப்பா உங்க கரத்துல அப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எல்லா சூழ்நிலையும் மாற்றி சமாதானத்தின் தேவன், நீங்க சமாதானத்தை கொடுத்தமைக்காக நன்றி ராஜா. உங்க கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை நம்ம ஸ்ட்ராங்கா ஆண்டவர்கிட்ட நம்ம உறுதியா பிடித்து கொள்ளலாம். மறுபடியும் நம்ம சொல்லலாமா? எரேமியா 24:6 நம்ம எல்லா சபையார சேர்ந்து சொல்லலாம். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன் என்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்ம சிறையிருப்பை மீட்டு மீண்டும் நம்மளை ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை கட்டி நம்முடைய தேவனாக இருக்க நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென். ஷாலோம் ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.